அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். என்னுள் விளங்கி என்னுள்ளே பழுத்து என்னுள்ளே கனிந்த என்னுடைய அன்பே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்துள்ள திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். என் உள்ளத்திலே குடிகொண்டு வீற்றிருந்து என் அகத்திலே நன்கு விளைந்து அங்கே கனிந்து விளங்கும் என்னுடைய அன்பே என்று வள்ளல் பெருமான் எழுதிய இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். என்னுள்ளே விளங்கி என்னுள்ளே பழுத்து என்னுள்ளே கனிந்த என்னுடைய அன்பே என்ற அகவல் வரி 1483 1484 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். இவ்வடிகளில் நம் பதி அருட்பெரும் ஜோதி கனியாக கண்டு போற்றப்படுகின்றார். அரும்பு மலர்ந்து விரிந்து படும் இதழ்களின் நற்பண் பிஞ்சிக்காய் முகிழகின்றது. அக்காய் பெருத்து முதிர்ந்து பழுக்க ஆரம்பிக்கின்றது. பழுக்க பழுக்க வண்ணமும் மேன்மையும் உட்சுவையும் கொண்டு கனியாய்கின்றதாம். இதே போன்று கடவுள் ஆன்மா மனிதனில் மெய்யறிவு உண்டான போது ஒரு தெய்வீக பிஞ்சன விளங்கியது. அதனை கண்டே உவகை கொண்டு கொண்டாடினர் பலர். பிஞ்சாகவும் காயாகவும் கண்டவர்கள் அதனை உண்டு கழித்து அதன் ஆற்றலால் அனந்த சாஸ்திரங்களையும் கலை பொருள்களையும் தெய்வ விளக்கங்களையும் எண்ணி எண்ணி எண்ணற்றவைகள் ஆக்கி குவித்து விட்டனர். இவர்கள் கண்டடைந்த அகப்பொருள் ஆன்ம கடவுள் கனி அல்ல. அக்காலத்தில் தோன்றி உதிர்ந்து போகும் பிஞ்சாம் காயாம் அறம்பழமாம் நன்கு பழுத்து பக்குவப்பட்ட கனி வரை நிலைக்கவில்லையாம். அதற்குள் பறித்து அழித்து விட்டனராம். இப்போது நம் பெருமானார் உள்ளத்தில் விளைந்த அருட்கனி நன்கு பழுத்து கனிந்து ஐம்புலனுக்கும் மன கரணத்திற்கும் ஜீவ ஆற்றலுக்கும் ஆன்மா அனுபவத்திற்கும் பெரும் விருந்தாய் விளங்கி கொண்டு உதிராத கேடென்றும் அடையாத உலகோர் எல்லாம் உலவ இன்ப வாழ்வு வழங்குவதாய் திகழ்கின்றதா. தனி அன்பாய் துலங்குகின்ற அன்பர்களின் உள்ளத்தில் முன்பு ஏக தேச அன்புடையவார் உள்ளத்தே இஃது முக்கனியாகவும் கற்கனியாகவும் அக்கர கனியாகவும் கற்பக கனியாகவும் பிற கனியாகவும் போற்றி கொண்டனர். அருட்பெரும் ஜோதியில் சிற்றம்பல கனியாகவும் அருட்பெரும் ஜோதி கனியாகவும் இன்று காண்கிறோம். தனி அன்பினால் சிற்சபையின் கனிந்த நற்கனியாக விளங்கும் இது உள்ளத்திலிருந்து உயிர் உடம்பு முழுவதும் இடையூறாது உளவாது என்று நினைத்து கொண்டிருப்பதோடு அருட்பெரு ஆற்றலையும் அழியா இன்ப வாழ்வையும் வழங்குவது இதுவாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். என்னுள்ளே விளங்கி என்னுள்ளே பழுத்து என்னுள்ளே கனிந்த என்னுடைய அன்பே என்ற வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அகவல் வரி உள்ளத்திலே குடிகொண்டு வீற்றிருந்து என் அகத்திலே நன்கு விளைந்து அங்கே கனிந்து விளங்கும் என்னுடைய அன்பே என்று
பேராசிரியர் பாலசுப்ரமணியம் சொல்லக்கூடிய அந்த உரை விளக்கத்தோடு எல்லா விஷயங்களும் மனிதனுடைய மனதிலே பூத்து குலுங்கக்கூடிய நிறைவான வாழ்க்கை பயணத்திற்கு ஏக இறைவன் காய் கனியாக முக்கனியாக பழுத்து நமக்குள்ளே இருக்கிறார், சுவை கொடுக்கக்கூடிய நிலை. அப்போ அந்த சுவையை எவ்வாறு உணர முடியும், எப்படி அந்த சுவையை நாம் அணிந்து நமக்குள்ளாக பூக்கக்கூடிய காய்க்கக்கூடிய பழமாக பழுத்த பழமாக மாறும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதற்குத்தான் மூச்சை கவனி பேச்சை குறை. அப்போ இந்த மூச்சை கவனித்து நம்மளுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஜீவனில் ஓடக்கூடிய அந்த உயிர் காற்றை உள்வாங்கி உள்வாங்கி கதாகதம் செய்து செய்து மரணமில்லா பெருவாழ்வை வாழக்கூடிய வழியை நாம் மாற்றி கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக காய்க்காத கனியை பழுக்காத கனியை பறித்து உண்ணலாம் என்று புற இன்பத்தில் தித்திலிக்கும் மனிதர்களாக நாம் இருக்கக்கூடாது. தன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய பிம்பம் இருப்பதற்காகவோ தன்னைத்தானே புலனின்பத்திலே புகழ்ந்து புண்ணாய் போகக்கூடிய நிலைக்கு ஏறி கொண்டிருக்கக்கூடிய அற்ப மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய விதமாக வள்ளல் பெருமான் உண்மையான நெறியை உலகம் அடைய வேண்டும், உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். மாயின் பக்கத்திலே போனால் நாம் துன்பப்படுவோம். துன்பமில்லா வாழ்க்கையை மனிதன் எய்ய வேண்டும். உண்மையான அகநாகம் பெற்று மரணமில்லா பெருவாழ்வை அவன் வாழ வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கோடு வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் இந்த பாடல். ஆகவே என்னுள்ளே விளங்கி எனக்குள்ளாகவே விளங்கி என்னுள்ளே பழுத்து என்னுள்ளே கனிந்த என்னுடைய அன்பே, அதுதான் பழைய திரைப்பட பாடல்ல பாடுவாங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் நாணத்தங்கமே, அவர் ஏதும் அறியாதவர் நாணத்தங்கமாக மனிதன் வாழ்ந்து மடியக்கூடாது. எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொக்கிஷம், தெய்வீக பொக்கிஷம் என்னுடைய உடம்பிலே குடிகொண்டிருக்கிறது. அந்த தெய்வீக பொக்கிஷத்தை நான் வெளிக்கொணர வேண்டும். அதற்கு சத்குருவின் மூலமாக உணர்ந்து 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 நினைந்து 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 நெஞ்சம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து அந்த ஊற்றெடுக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியை மூலாதாரத்திலிருந்து கிளம்பி அப்படி ஒவ்வொரு கிளாண்டாக வந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானகம், மணிப்பூரகம், அநாதகம், விசித்தி, ஆகினா, துரியம், சரசுதார கடந்து போய் அந்த வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய அந்த நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவமயமாக ஆக வேண்டும். பற்றாய் இருப்பாக பேரறிவாக இருக்கக்கூடிய அந்த பேரேக்க மண்டலத்திலே கலந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நாம் காண வேண்டும். இதுதான் நாம் வாழ்வினுடைய பெருமை. நாம் இந்த பூமிக்கு வந்ததற்கான ஒரு அற்புத நிலை என்று வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த அகவல் வரியிலே நமக்கு விளக்குகிறது என்பதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு செயல் புரிந்து வாழ்வோமாக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவளையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
வாழ்க வளமுடன்.